கர்நாடக மாநில அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் தொடர்ந்து தண்ணீர் திறப்பினுடைய அளவு அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரக்கூடிய தொடர் மழை காரணமாக அனைத்து அருவியிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதன் காரணமாக கபினி அணையிலிருந்து 60,000 கனஅடி தண்ணீரானது தற்போது இருக்கக்கூடிய நிலையில் கர்நாடக மாநில அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் தொடர்ந்து தண்ணீர் திறப்பு என்பது அதிகரித்துக் கொண்டே வருகிறது. 60,000 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. கபினி அணையில் இருந்து கிருஷ்ணராஜ சாகர் கபினி அணைகளில் இருந்து 60,748 கன அடி தண்ணீரானது திறக்கப்பட்டிருக்கிறது. கபினி அணைக்கு 46,649 கன அடியாக தண்ணீர் வரத்து என்பது அதிகரித்து இருக்கின்றது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் தொடர்ச்சியாக மழை பெய்து வரக்கூடிய காரணத்தால் கர்நாடகாவில் ஹாசன், குடகு, மங்களூரு, மாண்டியா பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வரக்கூடிய காரணத்தால் நீர்நிலைகளில் பெருக்கெடுத்து தண்ணீர் ஓடுகின்றது. இதன் காரணமாக கிருஷ்ணராஜ சாகர் கபினி அணையிலிருந்து நீர் திறப்பு என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அணைகள் மேட்டூர் அணை நீர்மட்டமும் உயர்ந்து வரக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடுவதாலும் நிலச்சரிவாலும் பல மாவட்டங்களிலும் போக்குவரத்தானது கர்நாடகாவில் பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கானது அங்கு கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக கர்நாடகாவில் இருக்கக்கூடிய KRS அணை என்று சொல்லக்கூடிய கிருஷ்ணராஜ சாகர் அணை மற்றும் கபினி அணையிலிருந்து தண்ணீர் திறப்பு என்பது தொடர்ந்து அதிகரிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. கர்நாடக மாநில அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் தொடர்ந்து தண்ணீர் திறப்பின் அளவு அதிகரிக்கக்கூடிய காரணத்தால் தமிழகத்திற்கு வரக்கூடிய தண்ணீரின் அளவானது அதிகரித்து இருக்கின்றது. குறிப்பாக கபினி அணையிலிருந்து 60,000 கன அடி தண்ணீரானது கர்நாடக அரசு திறந்து விட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கு மழை பெய்து வரக்கூடிய காரணத்தால் இந்த தண்ணீர் திறப்பு என்பது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. காவிரி ஆற்றில் வெள்ள அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கபினி அணை மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணையிலிருந்து 60,748 கன அடி தண்ணீரானது திறக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்திற்கு வரக்கூடிய கர்நாடக அரசு திறக்கக்கூடிய தண்ணீர் அளவு என்பது அதிகரித்து வருகின்றது. இந்த தண்ணீர் வரத்து அதிகரிப்பின் காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அணைகளின் நீர்மட்டமும் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. உயரக்கூடிய நிலை உருவாகி வருகின்றது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக பெய்து வரக்கூடிய கனமழை காரணமாக கர்நாடக அணைகளிலிருந்து திறக்கப்படும் தண்ணீர் அளவு இன்னும் கூடுதலாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவே கூறப்படுகிறது. இந்த தண்ணீர் திறப்பு காரணமாக காவிரி ஆற்றங்கரையோரும் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது.